பாதை விலகினேல் ஸ்ரீதாமா. என் மன்னவர் அழைக்கிறார். அழைப்பு என் செவிகளை எட்டவில்லை. என் துவனி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது லோகம் விட்டு லோகம் பயணிக்க வல்லது. உணர்ந்தவர்களாலேயே அத்வனியை செவிமடுக்க இயலும். பாதை விலகுவாய். என்னவர் அழைக்கின்றார். தம்மவரான என் பிரபுவே, எவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என ஆணையிட்டிருக்கின்றார். என் மன்னவர் அழைக்கின்றார். எக்காரணம் கொண்டும் தம்மை பிரவேசிக்க அனுமதியேன். மீறி பிரவேசிக்க தாம் எண்ணினால் எனது பக்தி பாவத்தின் சிரத்தை அறுத்துவிட்டு செல்லுங்கள். பக்தி உறைந்திருக்கும் ஸ்தலத்தில் தர்க்கத்திற்கு இடமில்லை ஸ்ரீதாமா. இறைவனோடு ஒன்று கலப்பதே பக்தி, சிரத்தை அறுப்பதல்ல. அடுத்தவரை அவமதிப்பது பக்தி அல்ல, மனமாற மற்றவரை போற்றுவதாகும். ராதா, என்னவர் அழைக்கின்றார். என் மன்னவர் அழைக்கின்றார். சற்று நில் ராதா. நுழைவு வாயிலுக்கும் உனக்கும் இடையில் 7 அடிகளே உள்ளன. அவ்விடைவெளியை கடக்க 7 ஜென்மங்களானாலும் இயலாது. என் மன்னவரின் உறவு யுக யுகங்களை கடந்தது. நின்று விடுவேன் என சொப்பனம் காணாதே ஸ்ரீதாமா. நான் உன் பக்தியை மனமாற மெச்சுகிறேன். நீயும் என் காதலை அவமதிக்காதே. உன் மெச்சுதலை துச்சமாய் கருதுகிறேன். மாயங்கள் மூலமாக இங்கு உச்ச நிலை அடைந்துள்ளாய் என்று என்னுடைய பிரபு கிருஷ்ணர் நீ மாய பிறவி என்று உணர்கிறாரோ, அன்று இந்த கோலோகம் விட்டு நீ விலகுவாய். அதன் பின் என் பக்திக்கு இடையூறு தோன்றாது. தடுமாறிய உன் மாயை தன் காலை ஊன்றாது. ராதா கிருஷ்ணர் இருவரும் கோலோகம் முழுவதும் வியாபித்தவர்கள் ஸ்ரீதாமா. என்னவர் என் நினைவில் உறைந்தவர், உயிரோடு உயிராக என்னில் வாழ்பவர். முன்னேறுவது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் ராதா. ஆணையை மீறினால் உனது நினைவுகளை கலைப்பேன். நினைவுகள் கலையும் என்பதற்காக என்னவர்